சமூக வலைத்தளங்கள்ல பெரும்பாலும் இந்த காணொளி எல்லாரும் பார்த்திருப்பீங்க. இந்த காணொளி பார்க்கிறார்களாக இருந்தா அப்படி ஒரு சில காணொளி பார்க்கிற மக்கள் என்ன மெசேஞ்சர் மூலமா தொடர்பு கொள்றீங்க, வாட்ஸ்அப் மூலமா தொடர்பு கொள்றீங்க, தொடர்பு கொண்டு எங்கட ஊர்லயும் இப்படி பிரச்சனைகள் நடக்குது, உங்களோட காணொலியில சொன்ன மாதிரி எங்கட பகுதியில் இருக்கிற ஜிஎஸ் ஆக இருக்கட்டும், டிஓவாக இருக்கட்டும், மற்ற அரசு அதிகாரிகள் எங்களுக்குரிய சலுகைகள் இழப்பீடுகள் எதுவுமே தாராங்கல்ல, இவ்வளவு காலமா நாங்க கிழக்காசிய நாடுகள்ல கஷ்டப்படுறோம், எங்களுக்கு எந்த ஒரு இழப்பீடும் இல்லைன்னு சொல்லி என்னட்ட நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றீங்க, போய் பார்க்க சொல்றீங்க, தம்பி இதை கொஞ்சம் கேளுங்க, எங்களை வந்து பாருங்கன்றெல்லாம் சொல்றீங்க. யாரும் ஊரே யாவரும் கேளு. தமிழ் பேசக்கூடிய மக்கள் அனைவருக்கும் இனிமையான ஒரு வணக்கம். முதலாவது, நான் யார் என்று சொல்லி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குமோ தெரியாது. நான் ஒரு பல்கலைக்கழக மாணவன். நான் இப்ப ஒரு தனிப்பட்ட வியாபாரம் செஞ்சு கொண்டிருக்கேன். அதையும் தாண்டி நான் தேர்தலையும் கேட்டிருந்தேன். நான் சுயேட்சையா கேட்டஎனக்கு 1500க்கும் மேற்பட்ட வாக்குகள் வந்திருந்தது. இந்த 1500 வாக்குகளை பெற்று நான் ஒன்றும் பாராளுமன்ற உறுப்பினர் ஆகிறதும் இல்லை. நான் சுயேட்சையா கேட்டபடிவா எந்த கட்சியில ஆதரவும் வந்து எனக்கு இல்லை. கட்சியில இருக்கக்கூடிய நபர்களும் கூட நம்ம சொல்றத கேட்கவும் மாட்டாங்க, செய்யவும் மாட்டாங்க. ஏன் சில கட்சிகள்ல நம்ம போய் ஏதாவது ஆக்கப்பூர்வமா செய்வோம் என்று நாங்க நினைச்சாலும் கூட சில தேசிய ரீதியான கட்சிகள் திறமையான ஆக்களை உள்வாங்கிக் கொள்றது இல்லை, அவங்க செகண்ட் ஆயிடுவாங்கன்னு சொல்லி அப்படியான செயற்பாடுகள் இருக்கும் பொழுதும் மக்கள் இந்த காணொளி பார்க்கிறார்கள். ஒன்றே விளங்கி கொள்ளணும். நீங்க தெரிவு செஞ்ச, நீங்க வாக்குகள் போட்டு தெரிவு செஞ்ச, நீங்க அநேகமாக அள்ளி அள்ளி வாக்குகள் போட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள், மற்றைய உங்களோட கட்சி, நீங்க ஆதரவளிக்கிற கட்சியில் இருக்கிற செயலாளர்கள் மற்றும் அதில் இருக்கிற அங்கத்தவர்கள், மாவட்ட ரீதியான பொறுப்பாளர்கள், பிரதேச ரீதியான பொறுப்பாளர்கள், இப்ப கூட தேசிய ரீதியாக கூட இப்ப பல பொறுப்புகள் கொடுத்திருக்காங்க. இந்த பொறுப்புகள்ல இருக்கிற நபர்கள் கொஞ்சம் வேலை செய்யறதற்கு ஊக்கப்படுத்துங்க. இந்த காணொளி பார்த்து கொண்டிருக்க அப்படியான பொறுப்புல இருக்கிற அதிகாரிகளாக இருந்தாலும் மக்களுக்கு சேவை செய்யறதற்கு கொஞ்சம் முன்பாங்க. நீங்க மக்கள்கிட்ட வாக்கு பெறக்குள்ள எல்லாரும் போய் களத்துல நிக்கிறீங்க, எல்லாரும் போய் மக்களோட நிக்கிறீங்க. ஆனா மக்களுக்கு ஒரு பிரச்சனை, மக்களுக்கு அதிகாரிகளால ஒரு அநீதி இழைக்கப்படுது என்று சொன்னா நீங்க ஒரு பிரச்சனை வந்துடும், நம்ம போய் ஏதாவது ஒரு பிரச்சனை இவங்கள்ட்ட போய் நிக்கணுமே என்று சொல்லி மக்களுக்காக நீங்க குரல் கொடுக்கிற வீதம் மிக குறைவா இருக்கு. ஒரு சிலர் சொல்றீங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சிக்கு பொறுப்பான நபர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களோட இருக்கக்கூடிய ஆட்கள் எங்கள்கிட்ட வந்து வாக்கு கேட்டாக்களே, உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் கூட சில இடங்கள்ல போன் எடுத்து ஆன்சர் பண்றாங்க இல்லையா? ஆன்சர் பண்ணாத நீங்க என்னத்துக்கு பதவிக்கு பொறுப்புக்கு வாரீங்க? மக்களோட இருக்கிறதற்கு, களத்திலிருந்து போராடுவதற்கு தான் நீங்க பதவிக்கு வாரீங்க. ஆனா பதவிக்கு வந்ததற்கு பிறகு மக்களுக்கான சேவை வந்து என்ன செய்யறீங்க? மக்களோட கூட இருக்க வேண்டிய ஆட்கள், மக்களோட துணையா இருக்க வேண்டிய நபர்கள் நீங்க. மக்களோட பக்கபலமா நிக்கணும். அதற்காகத்தான் எலெக்ஷன் கேட்கிறீங்க. மக்களும் அதை உணர்ந்து கொள்ளணும். இப்படியான நபர்களை தான் நீங்க வந்து அரசியல்ல தெரிவு செய்யறீங்க. இப்படியான நபர்களுக்கு தான் ஆதரவு கொடுக்குறீங்க. இப்ப ஜனாதிபதி மற்றும் தேசிய மக்கள் சக்தி கூட இலங்கை ரீதியான பல ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகள், மக்களுக்குரிய இழப்பீடுகள் அதுகளை கொடுக்குறாங்க. ஆனா மட்டக்களப்பு மாவட்டம் சில பகுதிகளில், இலங்கையில சில பகுதிகளில் அங்க இருக்கக்கூடிய பொறுப்பான அதிகாரிகள் ஆற்றல் இல்லாத நபர்களாக இருக்கிறதால மக்களுக்கு எதுவுமே போய் கிடைக்குது இல்லை. இதுல நாங்க குறிப்பிடுற விடயம் என்னன்னு சொன்னா, யாரையும் விமர்சிக்க வேண்டிய நோக்கம் இல்லை, அரசியல் நோக்கமும் இல்லை. மக்களுக்கு களத்தில் நில்லுங்க, மக்களோட போய் நில்லுங்க. மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா முன்னுக்கு வாங்க. மக்கள் முதலாவது உங்களுக்கு தொலைபேசி மூலமா அழைச்சு ஆன்சர் பண்ணுங்க. அதுக்குன்னு சொல்லி ஒரு ஆள் வச்சுக்கொள்ளுங்க. உங்களோட பொறுப்பான அதிகாரிகள நம்பரை போடுங்க. மக்களோட களத்துல நில்லுங்க. தேர்தலண்டா மட்டும் வந்து தேசிய ரீதியான கட்சிகள முகத்தை காட்டி அதுக்கு பின்னுக்கு ஒளிஞ்சிட்டு வின் பண்ணிட்டு போறீங்க. வின் பண்ணிட்டு போனதுக்கு பிறகு மக்களோட களத்துல நிக்கிறீங்கல்ல. மக்களோட களத்துல இல்லாத உங்களோட பதவி என்னத்துக்கு சொல்லுவாங்க? அந்த முடவனுக்கு என்னத்துக்கு கொம்பு தேர்ன்ற மாதிரி தான். அப்படியான செயற்பாடுகள் தான் இங்க வந்து நடக்குது. அன்பான உறவுகளே, என்னால முடிஞ்சதை தான் நான் செய்யலாம். சில விடயங்கள் நான் செய்யலாம். நான் ஒரு ஜிஎஸ்க்கு போய் கோல் எடுத்து கேட்டா, இப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க, நீங்க எதுவுமே கொடுக்கல, இப்படி இவங்களுக்கு எந்த ஒரு சலுகையும் போல, உங்களோட வீட்டை தண்ணி ஏறுறீங்கன்னா அவங்களுக்கு பணம் போய் சேரலன்னு கேட்டா என்னோட கேட்க போற முதலாவது கேள்வி, நீங்க யாரு? எனக்கு பிரச்சனை வந்தா தான் நான் கேட்கலாம். அதை விட்டு போட்டு நான் தனிப்பட்ட ரீதியாக வந்து எந்த ஒரு அதிகாரமும் இல்லாத நான் மக்களுக்காக வந்து இன்னொரு நபருக்காக போய் கேட்கும் பொழுது அது ஒரு பிழையான ஒரு முரண்பாடுகளை உருவாக்கக்கூடியதாக இருக்குது. நானும் 2-3 பேருக்காக போய் களத்துல நின்று சிலர் வந்து கேட்கிற கேள்வி அதுதான். அப்ப ஒழுங்கான அதிகாரம் இல்லாத நபர்களால எதுவுமே செய்யல. என்ன ஆற்றல், ஆளுமை, மனதுல வந்து தைரியம், மக்களுக்காக நிக்கிற தெம்பு இருந்தாலும் கூட சரியான பொறுப்பு, அதிகாரம் இல்லாம
எதுவுமே கேள்வி கேட்க இயலாத ஒரு நிலை ஒன்று காணப்படுது. மக்களை இதை உணர்ந்து கொள்ளுங்க. நீங்க உங்களோட மக்கள் பிரதிநிதிகள் உங்களோட இருக்கக்கூடிய நபர்களை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்க. அவங்க மக்களோட கொஞ்சம் நில்லுங்க. நீங்க மக்களோட நின்று மக்களோட பிரச்சனையை பேசக்கூட உங்களோட அரசியல் எதிர்காலத்துக்கு தான் அது உதவியாக இருக்கும் என்று இந்த இடத்துல வலியுறுத்தி கொள்றோம். மக்களுக்காக போய் நில்லுங்க. மக்கள் சேவையே மகேசன் சேவை. என்னால முடிஞ்ச மக்கள் சேவையை நான் டெய்லி செய்வேன், அதுல மாற்றம் இல்லை. ஆனா ஒரு லிமிட்டுக்கு மேல எந்த அதிகாரம், எனக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லாதால எதுவுமே செய்ய இயலாத ஒரு நிலைமை ஒன்று காணப்படுது. இதை மக்கள் உணர்ந்து செயற்படுற நிறைய பேர் 100 கணக்கில் எனக்கு மெசேஞ்சர் மூலமா தொடர்பு கொள்றீங்க. இப்படி எங்கிற பதில பிரச்சனை, இப்படி இந்த பதில் எதுவுமே கிடைக்கல, இப்படி அதிகாரிகள் இந்த இடத்துல ஏமாத்துறாங்க, அதிகாரிகளோட கடைக்க போனா கூட எங்களை கடைக்கிறாங்கள, பக்கத்துல கூட எடுத்து கடைக்கிறாங்கன்னு சொல்றீங்க. இப்படியான அநீதிகள் நடக்குது. ஆனா இந்த மக்களோட வாக்குகளை பெற்ற மக்கள் பிரதிநிதிகள், நபர்கள், பொறுப்பாளர்கள் அவங்க எங்கேயோ தெரியாது. அடுத்தது மக்கள் என்னட்ட சொல்ற மாதிரி அப்படியான பொறுப்பான அதிகாரிகள்கிட்ட நீங்க போய் நேரடியா முறையிடுங்க. இது முறையிடாம உங்களுக்கும் எதுவுமே கிடைக்காது என்றதை வலியுறுத்தி, வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழாகட்டும். நன்றி.